இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 29ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித மேடலின் சோஃபியா பாரத் என்கிற ஒரு புனிதையினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் பிரான்ஸ் தேசத்துல 1779 ஆண்டு பிறந்த ஒரு புனிதை. இந்த புனிதையானவள் தான் திரு இருதய சகோதரிகளுடைய துறவு சபையினுடைய நிறுவனராக கருதப்படுகிறார். மிக பணக்கார ஒரு குடும்பத்துல பிறந்த இந்த மேடலின் சோஃபி என்பவர் குறை மாதத்துல பிறந்த ஒரு பெண் குழந்தை. இயல்பிலேயே வலிமை குன்றியவராக இருக்கிறார். இவருடைய மூத்த சகோதரர் துறவர படிப்புகளை படித்து துறவரம் ஏற்க முடியாமல் இவருடைய மூத்த சகோதரர் குருத்துவ படிப்புகளை படித்து முடித்துவிட்டு குருவாக திருநிலைப்படுத்தப்படாமல் வீட்டிற்கு வருகிறார். தன்னுடைய தங்கை மேடலின் சோஃபி அவர்களுக்கு இறை வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறார். அவருக்கு பல மொழிகளை கற்றுத் தருகிறார். அவருடைய ஆன்மீக வாழ்வுல உற்ற துணையாக இருக்கிறார். அதற்கு பிறகு திருமணம் செய்ய விரும்பாமல் இந்த மேடலின் சோஃபி என்பவர் தன்னுடைய 2-3 தோழிகளோடு சேர்ந்து திரு இருதய துறவர் சபையை ஆரம்பிக்கிறார். ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் மிக குறிப்பான விதத்திலே ஆதரவற்ற பெண்களுக்காக, அவர்களுடைய கல்விக்காக, அவர்களுக்கு இறை வார்த்தையை அறிமுகப்படுத்துவதற்காக, அவர்களை ஒழுக்க நெறியில வளர்த்தெடுப்பதற்காகத்தான் அந்த துறவர சபை தொடங்கப்பட்டது. அன்புமிக்கவர்களே, அவருடைய சகோதரர் மற்றும் இன்னொரு குருவானவருடைய துணையோடு இந்த துறவர சபையானது ஐரோப்பா முழுவதும் பறந்து விரிந்து ஏழை எளியவர்களுக்கு பணி செய்த ஒரு துறவு சபையாக இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, இந்த புனித மேடலின் சோஃபியா அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் எல்லா நேரங்களிலும் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக, அதே நேரத்துல இறைவனை அன்பு செய்வது போல நம்முடைய அருகில் இருப்பவர்களை அன்பு செய்ய வேண்டிய ஒரு தாராள உள்ளத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமா இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 2 வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். தன்னுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்றத்தை மனதில் வைத்து அவர்களிடத்துல இதை சொல்லுகிறார். அதாவது, அன்பு பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலத்துல நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், பிறகு என்னை காண்பீர்கள் என்கிற முதல் வசனத்தையும், இது அவங்களுக்கு புரியல. என்ன சொல்றாரு? சிறிது காலத்துல காண மாட்டீர்கள், பின்பு காண்பீர்கள் என்றால் என்ன சொல்ல வருகிறார் இவர் அப்படி என்று அப்போஸ்தலர்களுக்கு இது புரியல. 2வது பகுதியில உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த பிரிவின் காரணமாக ஏற்படுகிற இந்த கவலை, இந்த கண்ணீர், இந்த சோகம், இவை உங்களுக்கு சந்தோஷமாக மாறும் என்கிற 2 வாக்கியங்களை இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த காத்திருத்தல் அல்லது பொறுமையோடு சோதனைகளை எதிர்கொள்ளுதல் என்பதுதான் இன்றைக்கு இறைவன் நமக்கு சொல்லித் தருகிற முதல் பாடமாக இருக்கிறது. ஒரு அவசர கதியான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாமே துரிதமா கிடைக்கணும், எல்லாமே நெக்ஸ்ட் செகண்ட்ல நம்ம கையில கிடைக்கணும். அது எது வேணா, அது உணவா இருக்கலாம், பயணங்களா இருக்கலாம், ஏதாவது ஒரு முடிவா இருக்கலாம், எல்லாமே துரித வேகத்துல நடக்கணும் அப்படிங்கிற ஒரு உலக போக்கு தான் இன்றைக்கு நமக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்துல எவ்ரிதிங் ஹஸ் காட் a time and his own time. எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்கிறது, அதுவும் கடவுளுக்கு உகந்த நேரம் இருக்கிறது. அந்த தாட்சியோடும் பொறுமையோடும் நமக்கு ஏற்படுகிற தடங்கல்கள், சோகங்கள், கண்ணீர் மற்றும் காத்திருப்பை இறைவனுடைய சித்தமாக ஏற்றுக்கொள்ளத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அதை தவிர்த்து பதறினோம் என்றால் நிச்சயமாக அனைத்து காரியங்களும் சிதறி போகும் என்பதை இன்றைக்கு நாம புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு சொல்ற அந்த பழைய கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். குடியானவன் ஒருவனுக்காக இறைவன் அவனுடைய வறுமையை போக்குவதற்காக பொன் முட்டை இடுகிற ஒரு வார்த்தை பரிசாக தருகிறார். ஒரு நாளுக்கு ஒரு முட்டை தான் அது இடும், அதை வைத்து விற்று உன் பிழைப்பை நடத்திக்கொள், உன்னுடைய குடும்பத்தை நடத்திக்கொள் என்று கடவுள் சொன்னாராம். அந்த வரம் கொடுத்த பொழுது அந்த குடியானவனும் தினமும் காத்திருந்து ஒரு பொன் முட்டையை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு சந்தேகம், ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் கிடைக்குது, அதனால இந்த வாத்துக்குள்ள இருக்கிற எல்லா முட்டையும் எடுத்து விட்டால் ஒரே நாளில் நம்ம அம்மானி ஆயிடலாமே அப்படிங்கிற எண்ணத்தோடு அவசரப்பட்டு அந்த வாத்தினுடைய வயிற்றை எடுத்து பார்க்கிற நேரத்தில் அங்கே முட்டை எதுவும் இல்லையா, பொன் முட்டை இடுகிற வாத்தும் இறந்து போய் விட்டதாம். அன்புமிக்கவர்களே, பேராசை பெரு நஷ்டம் என்று சொல்லுவார்கள். இன்னொரு கோணத்துல எல்லாத்துக்குமே காத்திருக்கிற ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். கடவுளுடைய எண்ணங்களும் எல்லாவற்றிலும் காத்திருக்கிற ஒரு மனநிலையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். துன்பங்கள் வருகிற நேரத்துல இதுவும் கடந்து போகும், காரணம் காலம் அவருடையன
என்பதை புரிந்து கொண்டு வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் பதறி, எந்த சூழ்நிலையிலும் அவசர கதியில, எல்லா சூழல்களிலும் தாட்சியோடும் பொறுமையோடும் காத்திருக்க கற்றுக்கொள்வோம். இது முதல் பாடம். மிக்கவர்களே, இரண்டாவது பாடமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்கிற வசனங்களை பல இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எப்படி துக்கம் சந்தோஷமா மாறலாம்? இது ஒரு கிறிஸ்டியன் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது கிறிஸ்தவ முரண். எப்படி துன்பம் இன்பமாக மாறும்? அதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். பாடுகளின் வழியாக நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். அதுதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த உலகில நம்ம சந்திக்கிற துன்பங்கள், வேதனைகள் எல்லாமே மறு உலகில நமக்கு சந்தோஷமாக மாறி போகும். காரணம், நிலை வாழ்வை நித்தியத்திற்கும் நமக்காக காத்திருக்கிற அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதுதான் சந்தோஷமாக மாறக்கூடிய ஒரு செயல். ஆகவே மண்ணுலக துன்பங்கள் வருகிற நேரத்தில் எதிர்த்து போராட வேண்டிய மனதிடனை நம்ம பெற்றுக்கொண்டு மறு உலகில இறைவனுடைய பிரசன்னத்தில் வாழ இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.